ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஏரி, அந்த ஏரியில் கொக்குங்க வசிக்கும். அதுங்க முட்டையோட சீசனுக்கு இந்தியாவுக்கு வரும்போது அங்கங்கே உள்ள மரத்தில் இறங்கி இறங்கி இலைப்பாரிட்டு அங்கங்கே உள்ள எலிங்கிட்டலாம் ரொம்ப நட்பாக பழகி வந்தாங்க. ஆனால் இந்த இளங்கொக்குங்களுக்கு நம்ம எவ்வளோ உயரத்தில் பார்ப்போம், நம்ம எவ்வளோ வெள்ளே போய் இந்த எலிங்கக்கிட்ட போய் நட்பு வைக்கிறீங்களாம்மா, ஸோ என்னம்மா அப்படின்னு. அது இல்லை, நம்மளுக்கு யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நாளைக்கு உதவி தேவைப்படும். அடப்பாங்கம்மா நீங்கள் உங்கள் நட்பு அப்படின்ட்டு அவங்களும் இப்படி அவங்க இழப்பார இடத்துலலாம் ஃப்ரெண்டுங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் போய் திருப்பி ஆற்றுல மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு திருப்பி தவளையெல்லாம் சாப்பிட்டு திருப்பி அவங்க நாட்டுக்கு போகும். திருப்பி அதேமாரி போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு இதெல்லாம் போய் இந்த எலிங்கிட்ட சொல்லணுமான்னு எனக்கு உங்களுக்கு ரொம்ப ஏளனமாக இருக்குது. இப்படியே இருக்கும்போது இந்த வேடங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொக்கை பிடிச்சி அந்த கொக்குக்கு கண்ணை கட்டிட்டு அந்த இது மேலே நிற்க வச்சுருவாங்க. அந்த கொம்பை ஆட்டினா அந்த கொக்கு பறந்து அந்த உயரத்தில் இருக்கிறது ஆஹா, அங்கே ஏதோ மீனுங்க நிறைய கிடைக்குது போல், அதில் நம்ம பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அது அவன் வேடங்க ஐடியா. அதேமாரி அவங்க ஒரு இடத்துல பெரிய வலையாக போட்டுட்டு ஒரு கொக்கை மட்டும் அந்த மரத்தில் நிற்க வச்சு அந்த இது அசைக்க அப்படியே பறந்து உடனே மேலே இருந்து இளங்கொக்குங்களா, அங்கே பாருங்கம்மா எவ்வளோ மீனுங்க நிறைய கிடைக்கும் போலமா, வாங்க நம்ம போய் அந்த மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு அப்புறம் போகலாம். அப்போ அந்த தாய் கொக்கு சொல்லிச்சாங்க, இல்லைப்பா நீங்கள் கீழே இறங்கி போகக்கூடாது, அது நம்மளை பிடிக்கிறதுக்கு வச்சுருக்க வேலை, அதனால் நம்ம போடுவோம். உங்களுக்கு நீங்கள் என்னம்மா சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறதுட்டு எல்லாம் அங்கே மீன் இருக்குன்னு வேகமாக எல்லாம் வலையில் மாட்டிக்கிச்சு. வலையில் மாட்டினோன்னா தாய்க்கு சொல்லுங்க, அப்போ சொன்னேன் கேட்டிங்களா. உடனே என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, யாரும் கம்முன்னு இருங்க, அப்படியே எல்லாம் செத்த மாதிரி அப்படியே படுத்துக்கோங்க அப்படின்னு. எல்லாம் செத்த மாதிரி படுத்தோன்னா உடனே வேடம் பார்த்தான், இதுங்கன்னா அதுதான் மயங்கி போய் செத்து போய் கிடக்கு, நம்ம கொஞ்சம் வர ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு. அப்போ எலிக்கிட்ட போய் ஐயோ என் நண்பர்கள் என் குழந்தைங்க எல்லாம் வலையில் மாட்டிச்சு, அது நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா உடனே எலிங்க இங்கேருந்து தான் வேகமாக அந்த 4 பக்கம் கட்டி வச்ச கயிறாட்டு கொக்குனால மேலே எல்லோரும் ஒன்றா பறங்க அப்படின்னாங்க. ஒன்றா பறந்த உடனே அப்புறம் கொக்கு தப்பிச்சிச்சு. உடனே எல்லாருக்கும் நன்றி சொல்லு. அப்போ தான் தாய்க்கு சொல்லுங்க, ஏன் இந்த எலி கூட பழகுறீங்க, உங்களுக்கு இன்றைக்கி ஆபத்துன்னு இந்த எலி தான் கட் பண்ணி காப்பாற்றுச்சு. அதனால் எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும், நல்லா இருக்கும். சிறு திரும்பினாலும் பல்குத்தோம். இதுதான் இந்த கதையோட அர்த்தம்.